போற்றியும் நமச்சிவாய. சாந்தலிங்கர் தான்மலர் வாழ்க. குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றோம். மார்கழி திங்கள் 4ஆம் நாளான இன்று திருவெம்பாவையின் 4வது பாடலுக்கு 9ஆம் வகுப்பு பயிலும் நித்தி சென்ற மாணவரும், திருப்பாவை 4வது பாடலுக்கு வணிகவியல் தொழில்முறை கணக்கியல் 3ஆம் ஆண்டு பயிலும் அபிநயா என்ற மாணவியும் உரை வழங்க உள்ளனர். இந்த இரு பாடல்களுக்கும் நம் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் க. சந்திரசேகரன் அண்ணா அவர்கள் தொகுப்புரை வழங்குவார். திருக்கைலாய பரம்பரை மேகண்ட சந்தானம் திருப்பேரூராதீனம் ஆதி குருமகா சாந்தலிங்க பெருமானின் திருவடிகளை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். திருவெம்பாவை 4ஆம் பாடல். ஒல்லித்தில நகையாய் இன்னம் புலந்தின்றோம் மன்னர் கிளிமொழியாய் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக் கொடுள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை தூன்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேதவிழப் பொருளை கண்டுக்கினியானை பாடிக்க சிந்துள்ளம் உள்ளுக்கு நின்றொருகால் யாமாட்டோம் நீயே வந்து எண்ணிக்குறையில் துயிலேலோ ரெம்பாவாய். குறிப்பு: என்னை பார்த்து உள்ளதை எவ்வாறு சொல்கிறோம்? ஆனால் அதுவரை நீ படுத்து கொண்டே காலத்தை கழிக்காதே. இனியவானால் இரக்கம் காட்டும் பெருமானை உள்ளம் உருகிய பாடுவோமாக. கூட்டத்தில் கூடியுள்ள பெண்களின் குறையாமல் நீ திரும்ப சென்று உறங்குவாயாக. தேவர்களும் ஒப்பற்ற மருந்துவான வேதங்களும் உரைக்கும் மேலான பொருளாக விளங்குபவனாய் காட்சியளிக்கும் எண்ணிக்கையாய் எம்மால் சொல்ல இயலவில்லை. நீயே வந்து எண்ணிக்கை பார்த்து தெரிந்து கொள். எண்ணிக்கை குறையாமல் நீ திரும்ப சென்று உறங்குவாயாக. சிற்றம்பலம். திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருப்பேரூராதீனம் 25ஆம் பட்டம் குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடியை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். ஆழி மழைக்கண்ணா ஒன்றும் நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகுந்து கொடா தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து வாழிய தோளுடைய பத்மநாமன் கையில் ஆழிப்போல் மின்னி வலம்புரி போல் நின்று தீர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ என்பாவாய். பொருள்: மகா சமுத்திரம் போன்ற கம்பீரமான உருட்கொண்ட மழை கடவுளான வருண பகவானே, நீ கடலில் புகுந்து நீரை முகத்து கொண்டு ஆரவாரத்துடன் வானத்தில் ஏறி ஆதிமூலம் பொருளான இறைவனின் உருவம் போல் கரிய உருவம் கொண்டு எம்பெருமானுடைய கையில் உள்ள சக்கரம் போல் மின்னி வலம்புரி சங்கு அதிர்வது போன்று இடி இடித்து அவன் கையில் உள்ள சார்கம் என்னும் வில்லில் இருந்து கிளம்பிய அம்புகள் போல சரமாரியாக மழை பொழிவாயாக கையிருப்பாக எதையும் வைத்து கொள்ளாமல் தாமதிக்காமல் உடனே பெய்வாயாக. இதனால் அகில உலகமும் வாழ்வும் பெறும். நோன்பு நோர்க்கின்ற நாங்களும் மகிழ்ந்து நீராடவும் முடியும். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். போற்றியோம் நமசிவாய். திருவெம்பாவை என்பது மாணிக்கவாசகர்களால் சைவ சமயத்தின் முழுமுதற் கடவுளான சிவபெருமானை குறித்து எழுதப்பட்ட பாடல்களின் தொகுப்பாகும். இந்த திருவெம்பாவை பாடல்களுடன் திருப்பள்ளி எழுச்சின் பதிகத்தின் பாடல்களை இணைத்து மார்கழி மாதத்தில் பாடுவதை சைவர்கள் மரபாக கொண்டுள்ளார்கள். கன்னி பெண்கள் மார்கழி மாதத்தில் மேற்கொள்ளும் பாவை நோன்பின் காலத்தில் இந்த பாடல்கள் எல்லாம் பாடுகின்றனர். இன்று திருவெம்பாவின் 4ஆம் பாடல் பாடப்படுகின்றன. ஒன்னித்தில் நகையாய் இன்னம் புலந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தவரும் எண்ணிக்கொண்டுள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணி துயின்றனும் காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கினியானை பாடி கசிந்துள்ளும் உன்னுக்கு எனக்கு நின்றுருக யாமட்டும் நீயே வந்த என்னை குறையில் தூயலோ எம்பாவாய். இந்த பாடல் இன்று ஓதப்பட்டது. ஒளி சிந்தும் முத்துக்களை போன்ற பற்களை உடைய சிரிக்கக்கூடிய பெண்ணே, இன்னுமா உனக்கு பொழுது விடியவில்லை என்று பெண்களிடம் அந்த உறங்கிய பெண், அதெல்லாம் இருக்கட்டும், அந்த பெண் கூறுகிறான், அதெல்லாம் இருக்கட்டும், பச்சை கிளி போல் பேசும் இனிய சொற்களை உடைய எல்லா தோழிகளும் வந்து விட்டார்களா என்று கேட்கின்றாள். எழுப்ப வந்தவர்களும் அடி உன்னை எழுப்புவதற்காக வந்த பெண்கள் எத்தனை பேர்
என்பதை இனிமேல் தான் எண்ண வேண்டும். அதன் பின்பு இன்னைக்கு சொல்கிறோம், நாங்கள் தேவர்களின் மருந்தாகவும் வேதங்களை பொருளாகவும் இருக்கும் சிவபெருமானை பாடி உள்ளம் உருகும் வேலை இது. இந்த நேரத்தில் அவர்களை எண்ணிக்கொண்டு இருக்க முடியுமா? ஆகவே நீ எழுந்து வந்து எத்தனை பேர் இருக்கிறோம் என்று எண்ணிப்பார். நீ எதிர்பார்க்கும் அளவுக்கு இங்கே பெண்கள் இல்லை என்றால் மீண்டும் போய் நீ தூங்கு என்று கேலி செய்தனர். இவ்வாறாக இந்த பாடல் எல்லாம் விளக்கம் பெறுகின்றது. இது உட்பொருள் என்னவென்றால், இறைவனை அடைய நான் முந்தி நீ முந்தி என போட்டி போட வேண்டும். அப்படித்தானே? அதை விட்டுவிட்டு அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன செய்ய போகிறார்கள், அவர்கள் உண்டியில் எத்தனை காணிக்கைகள் போடுகிறார்கள், போட்டால் இறைவனை அடைந்து விடுவோமா? அப்படியெல்லாம் இல்லை. இவரை போல தியானத்தை அடைந்து விட்டால் இறைவனை அடைந்து விடுவோமா? இல்லை. இப்படி எந்த யோசனையும் பண்ணுவதில் பயனில்லை என ஒவ்வொருவரும் தங்கள் கடமையை செய்து தனித்தன்னை வளர்த்து கொண்டாலே இறைவனை அடைய முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் இந்த பாடல் உட்கருத்தாக அமைகின்றது. ஒற்றியோனும் சிவாய். அடுத்தது திருப்பாவை. 12 வைணவ ஆழ்வார்களின் ஒருவரான ஆண்டாள் பாடிய நூலால் இது 30 பாடல்களால் ஆனது. வைணவ பக்தி நூல்களின் தொகுப்பான 4000 திவ்ய பிரபந்தத்தின் 474 தொடக்கம் முதல் 503 வரை உள்ள பாடல்கள் திருப்பாவை பாடல்கள் ஆகும். தமிழ்நாட்டில் மார்கழி மாதத்தில் கன்னி பெண்கள் பாவை நோன்பு நோற்றனர். விடியும் முன்பே எழுந்து கன்னியர் பிற பெண்களையும் துயில் எழுப்பிக் கொண்டு ஆற்றில் நீராடி இறைவனை துதித்து வழிபடுவர். இதனை பின்னணியாக கொண்டு எழுந்ததே இந்த நூல். இதனால் தற்காலத்திலும் பாவை நோன்பு தொடங்கப்பட்டதை நாம் அறிய முடிகின்றது. அதன் அடிப்படையில் இன்று திருப்பாவை 4ஆம் பாடல் சிறப்பாக பாடி பூசனை செய்யப்பட்டது. அந்த பாடலானது, ஆலிமலை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆலியுள் உக்கு முகந்து குடரத்தி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து ஆலியந்தோளுடைய பத்மநாபன் கையில் ஆலி போல் மின்னி வளம்புரி போல் நின்று அதிர்ந்து தாளாதே சார்ந்தும் உதித்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்தடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தோர் அன்பாவாய் என்று இந்த பாடலானது மிக அருமையான ஒரு விளக்கத்தை தரப்போகின்றது. நாடு முழுவதும் மாதம் மும்மாறி பெய்யும் வயல்களில் நெற்பயிர் எல்லாம் ஓங்கி வளரும். அவற்றிடையே கயல் மீன்கள் எல்லாம் துள்ளி குதித்து ஓடும். பசு கூட்டங்கள் நிறைய பால் கொடுக்கும். எங்கும் நீங்காத செல்வம் நிறையும் என்பது இந்த பாடல்கள் மூலமாக நாம் பெறக்கூடிய பயன்களாகும். பாடல்கள் அனைத்தும் இறைவனுடைய பெருமையை கூறி கண்ணீரை துயில் எழுப்பும் பாங்கில் எழுதப்பட்டுள்ளன. இந்த பாடல் பெருமையுடைய அந்த மலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மலைதேவனை மையமாக கொண்டு எழுதப்பட்டதான் இந்த பாடல். நீ ஒன்றினை ஒழிக்காமல் மழை பொழிய வேண்டும். நீ கடலில் புகுந்து அங்குள்ள நீரினை முகந்து கொண்டு மிகுந்த ஆரவாரத்துடன் ஆகாயத்தில் ஆளி முதல்வனாக விளங்கக்கூடிய அந்த பரமனின் திருமேனியின் நிறம் போன்று கருத்துன மேகம் மேலே எழ வேண்டும். அவ்வாறு இழந்த பின்னர் மூங்கில் போன்று வலிமையுடைய அழகும் பொருந்திய தொழில் உடைய தனது நாபியில் கமலத்தினை வைத்துள்ளவனும் ஆகிய திருமாலினை கையில் காணப்படும் சக்கரம் போன்று மின்னியும் அவன் பயன்படுத்தும் சங்கும் முழங்கும் அவனது வில்லாகிய சாரங்கத்திலிருந்து வெளிவரக்கூடிய அம்பு கூட்டங்கள் போன்று இடைவிடாமல் நீ மழைப்பொழியை ஏற்படுத்த வேண்டும். இந்த உலகத்தில் உள்ளவர்கள் தங்களது நிலையிலிருந்து என்றும் தாழாமல் மேலும் மேலும் ஓங்கி உலகம் வளமுடன் வாழ வழிவகையை செய்ய வேண்டும். அப்பேற்பட்ட அந்த மலை வளையத்தை நீ புரிய செய்ய வேண்டும். இவ்வாறு நீ செயல்பட்டால் நாங்களும்
மிகவும் மகிழ்ச்சியுடன் அந்த மார்கழி நீராட்டத்தினை நாங்கள் மேற்கொள்வோம். இவ்வாறாக இந்த பாடல் ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொண்டோம். சிற்றம்பலம். போற்றியோம் நம சிவாய. இன்று பாவை பாடல்களுக்கு உரை வழங்கிய நித்தீஷ், அபிநயா என்ற மாணவர்களும், இந்த இரு பாடலுக்கும் தொகுப்புரை வழங்கிய நம் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் க. சந்திரசேகரன் அண்ணா அவர்களும் அவர்களது நண்பர்களும் குடும்பத்தாரும் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று வாழ இறையர்களை வேண்டுகிறோம். போற்றியோம் நம சிவாய. சிவாய நம ஓம். என்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. சிற்றம்பலம். நாள்தோறும் இந்த பாவை பாடல்களுக்கான உரையை தொடர்ந்து அதிலிருந்து வினாக்கள் கூகுள் படிவம் வழியாக கேட்கப்படுகின்றன. நாள்தோறும் இந்த வினாக்களுக்கு விடையளிப்பவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வினாவிற்கு உண்டான லிங்க் என்று சொல்லக்கூடிய இணைப்பு இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இடம்பெற்று இருக்கும். அதை அனைவரும் கிளிக் செய்து விடைகளை அனுப்புமாறு அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, குவளைக்கண்ணி கூரன் காண்க, தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. சிற்றம்பலம்.